ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழகத்தின் 17வது சட்டசபையின் முதல் கூட்டத்தொடர் இன்று கூடியது. முதலில் பெரம்பூர் எம்எல்ஏ முதல்வர் விஜய் பதவியேற்றார். அவரைத் தொடர்ந்து அமைச்சர்கள் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ், செங்கோட்டையன், வெங்கட்ரமணன், நிர்மல்குமார், ராஜ்மோகன் மற்றும் பிரபு ஆகியோர் எம்எல்ஏக்களாக பதவியேற்றனர். அதனைத் தொடர்ந்து திமுக, அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் பதவியேற்றனர். முன்னாள் முதல்வர்கள் எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஆகியோரும் உறுதிமொழியேற்றனர். ஆனால் சட்டசபை கூட்டத்தில் 7 உறுப்பினர்கள் பதவியேற்காதது அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாக மாறியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் தனி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சேந்தமங்கலம் சந்திரசேகரன், சேலம் மாவட்டம் ஏற்காடு தனி தொகுதியில் அதிமுக சார்பில் வெற்றி பெற்ற உஷாராணி இன்று பதவியேற்கவில்லை. சி.வி. சண்முகம், கே.சி. கருப்பண்ணன் ஆகியோரும் எம்எல்ஏக்களாக பதவியேற்கவில்லை. இதேபோல் அமைச்சரான கீர்த்தனாவும் வெற்றி சான்றிதழை கொண்டு வராத காரணத்தால் பதவியேற்க முடியாமல் போனது. தவிக எம்எல்ஏக்கள் காமாட்சி, சரவணன் ஆகியோரும் பதவியேற்கவில்லை. அதிமுக எம்எல்ஏக்கள் பதவியேற்காமல் போனதற்கு உள்கட்சி மோதல்தான் காரணம் என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். எடப்பாடி பழனிசாமியை பதவி விலக வலியுறுத்தி சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தலைமையில் எம்எல்ஏக்கள் திரண்டுள்ளனர். முதல்வர் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து தவிக அமைச்சரவையில் இணையவும் அவர்கள் திட்டமிட்டுள்ளது அதிமுகவில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது.